இது நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா பண்ணக்கூடிய கேரமல் ரைஸ் பாயாசம். இதுல நம்ம மூணு இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ், அப்புறம் ஒயிட் சுகர், அப்புறம் பால். இது ரொம்ப ஈஸியா குக்கர்லயே வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சுவையான கேரமல் ரைஸ் பாயாசங்க. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கேரமல் ரைஸ் பாயாசம் பண்றதுக்கு இந்த கப்ல அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ண அரிசிய மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். இத ரொம்ப அரைக்க வேண்டாம், ரெண்டு பல்ஸ் கொடுத்தா போதும். இது ரொம்ப அரைக்க வேண்டாம், மிக்சியில போட்டு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். பொடி அரிசி இருக்கும்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கேரமல் பண்ண தொடங்கிடலாம். கேரமல் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் சிம்மிலே வச்சு கேரமல் பண்ணுங்க. ஸ்டவ் சிம்மிலே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இதை கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுறக்கூடாது, இப்படி வச்சு ஆற விடணும், இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். 1 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம கொதிக்க வேக வச்சு சூடு ஆறி எடுத்திருக்கேங்க. இப்ப நம்ம இதை ஊத்திடலாம். கேரமல் சிரப்புக்குள்ளாடி பாலை ஊத்துறோம். பாலை ஊத்தி கிண்டி விட்டுருங்க. இப்ப நம்ம பொடி பண்ணி வச்ச அரிசி இதுல சேர்த்துக்கலாம். இதுல பாஸ்மதி ரைஸும் பண்ணலாம், பச்சரிசியும் பண்ணலாம், சாப்பாட்டு அரிசியும் பண்ணலாம். நான் சாப்பாட்டு அரிசியில பண்ணியிருக்கேன். உங்க வீட்டுல எந்த அரிசி அவைலபிளா இருக்கோ அந்த அரிசி போட்டு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதை வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதும் ஒரு விசில் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிருங்க. விசில் இறங்கிருச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சுவையான கேரமல் ரைஸ் பாயாசம் ரெடி. இந்த பாயசம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு பாப்பா?
சூப்பரா இருக்கா?